சட்னி பண்ணலாம். இதை வாழைத்தண்டு கட் பண்ணது இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனாக போட்டு வாட்டருக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்னிக்கு தேவையானது கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, டொமேட்டோ, புளி, சில்லி, சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன்ஸ் அண்ட் சாப்பிட்டு வாழைத்தண்டு. ஃபஸ்ட்டு ஆயில் போட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும் கைஸ். அப்புறமா ஆனியன் போடுங்க. வரமிளகா, புளி, ஜிஞ்சர், தேவையானதுக்கு உப்பு. ஒரு மெட்டீரியலும் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்மெல் வந்து டிவைண்டா இருக்கு கைஸ். டொமேட்டோ ஆட் பண்ணுங்க. ஃபைனலா சாப்பிட்டு வாழைத்தண்டு போட்டுக்கோங்க. ஹீட் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணிடுங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு உளுந்து, கருவேப்பிலை. ஃபைனலாக நம்ம வாழைத்தண்டு சட்னி போட்டாச்சு. கோன் தோசை. இது ரிச் இன் ஃபைபர், ஹீமோகுளோபின் அடிப்பட்டு இன்சுலின் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். ரைஸ் தரும் பெரியவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தாங்க. திஸ் இஸ் தரும். பி குட் டு டூ.